ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று வந்து என்னால் வீடியோ வந்து போட முடியல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24 and 25 ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரே வீடியோ வந்து இன்னைக்கு கிளப் பண்ணி போட்டுறேன். கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தா நேற்று வந்து முக்கியமான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃப்ரைடே வந்து கொடுத்தாங்க. அதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 20 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானது மட்டும் நாம வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸ்டு சர்சார்ஜ் ஆன் FIPS ஸ்கிராப்டு. அதாவது அந்நிய முதலீட்டாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மேல வந்து அவங்க சம்பாதிக்கிறதுல வந்து சர்சார்ஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க சம்பாதிச்சிட்டு இருந்ததுல சர்சார்ஜை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து வருத்தப்பட்டாங்க. ஸோ வருத்தப்பட்டுட்டு அது ஒரு சில அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்க வந்து கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரைட்டு உங்க மேல இருக்கக்கூடிய அந்த இன்க்ரீஸ் பண்ண சர்சார்ஜை வந்து நாங்க ஸ்கிராப் பண்ணிடுறோம், ஸோ பழைய நிலைமைக்கே வந்து இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், 2019 and 20ல வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. அதாவது 2 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, இந்தியனா இருந்தாலும் சரி, ஃபாரினா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ள சம்பாதிக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து 25% வந்து சர்சார்ஜ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 5 கோடி ரூபாய்க்கு மேல யாராச்சும் சம்பாரிச்சாங்கன்னா அவங்க 37% சர்சார்ஜ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது யார் யாருக்கும் பொருந்தும்னு கேட்டா, இண்டிவிஜுவல்ஸுக்கு பொருந்தும், ட்ரஸ்ட்டுக்கு பொருந்தும், அடுத்து ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிஸுக்கு பொருந்தும், அடுத்து ஃபிலிம்ஸ், முக்கியமான ஃபிலிம்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் பொருந்தும். லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா AOPS, அதாவது அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த நபர்களுக்கும் வந்து இது எல்லாமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸுக்கு மட்டும் இருந்துச்சு. இந்த 2019 பட்ஜெட்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ட்ரஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி கொண்டு வந்துட்டாங்க, அடுத்து ஃபிலிம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, அடுத்து அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா 4 பேருக்கு வந்து புதுசா கொண்டு வந்துட்டாங்க. இதை வந்து நம்ம பட்ஜெட் செஷன்லயே நம்ம வந்து பார்த்திருந்தோம். இதை வந்து இப்படி கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த FIPS வந்து யாருல எதுல வராங்கன்னு கேட்டா ட்ரஸ்ட்ல வராங்க. இந்த FIPS இவங்க என்ன சொல்றாங்க, ஏன் நான் உங்க ஊருக்கு வந்து தொழில் தொடங்குறதே பெருசு, இங்க வந்து லேபர் ப்ராப்ளம் இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பல வேலைகளை இங்க நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு வந்து நீங்க சர்சார்ஜ் வந்து போட்டீங்கன்னா நாங்க எப்படியே லாபம் பாக்குறது அப்படின்னு கேக்குறாங்க. சர்சார்ஜ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா டாக்ஸ் ஆன் டாக்ஸ். அதாவது ஒரு டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மாதிரி இன்னொரு டாக்ஸ். அதாவது ஒரு ஃபாரினரோ இந்தியனோ யாரோ ஒருத்தர் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் வந்து அவருக்கு சம்பாதிக்கிறாரு, அதுல வந்து 10% வந்து அவருக்கு டாக்ஸ் வந்து பே பண்றாங்க. ஸோ இப்போ எவ்வளவு வருது அப்படின்னா 100 ரூபாய் வந்து டாக்ஸ் வருது. இந்த வரக்கூடிய இந்த 100 ரூபாயில வந்து மேற்கொண்டு டாக்ஸ் ஒரு 10 ரூபாய் போட்டாங்க, 10% வந்து டாக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து சர்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒரு டாக்ஸ் அது 100 ரூபாய், அந்த டாக்ஸ்க்கு மேல இன்னும் 10% வந்து போட்டாங்கன்னா அது எவ்வளவு ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 110 ரூபாயா வந்து மாறிடும். நாங்க ஏன் வந்து 110 ரூபாய் வந்து டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அது பல லட்சம் கோடியில வரும். பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால FIPS வந்து பயந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பட்ஜெட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 22,000 கோடி வந்து நாட்டை விட்டு வெளியே ஓடி போயிருச்சு. ஸோ அதனால நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஓகே, இது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு, நாம வந்து இதை பண்ணக்கூடாது, இதை வந்து ஸ்கிராப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா CSR வயலேஷன் நாட் டு பி ட்ரீட்டட் அஸ் கிரிமினல் அஃபென்ஸ். ஆல்ரெடி இதையும் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். CSRனா என்னன்னு பார்த்திருந்தோம். அந்த கிரிமினல் அஃபென்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை. அது மட்டும் இல்லாம வந்து 25 லட்சம் ரூபாய் அபராதம். ஸோ இது மட்டும் கொடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாம கீ ஆஃபீஸர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எடிட்டோரியல்ல வந்து நம்ம டீப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ CSR வயலேஷன்ஸ் வந்து இப்ப சிம்பிளா என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி கிரிமினல் அஃபென்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, இப்போ வந்து அதை கிரிமினல் அஃபென்ஸ் இல்ல சிவில் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து தரேன். அடுத்து பப்ளிக் செக்டர் பேங்க் இன்ஃபியூஷன் ஆஃப் 70,000 crore டு பி ரிலீஸ்ட் அப் ஃப்ரண்ட் இன் ஒன் கோ. அதாவது வந்து நாட்டில் வந்து இப்போ வந்து லிக்விடிட்டி கிரன்ச் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து கிட்டத்தட்ட 70,000 கோடி வந்து கொடுக்கறதா வந்து கவர்மெண்ட் வந்து ஒத்துக்குச்சு. இப்படி கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வந்து மக்களுக்குள்ள வந்து பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும், மணி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதனால என்ன நடக்கும், கார்பரேட்ஸ், MSMEs, ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து தேர்ட். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து பேங்க்ஸ் அக்ரி டு இஷ்யூ மோர் ரெப்போ லிங்க்டு லோன் ப்ராடக்ட்ஸ் டு பெனிஃபிட்ஸ் பாரோவர்ஸ். அதாவது இப்போ பேங்க் வந்து இருக்காங்க, எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்காங்க. இந்த பேங்க் கிட்ட வந்து பணம் கிடையாது. ஸோ இவங்க யார்கிட்ட போய் வாங்குவாங்க, RBI கிட்ட போய் வந்து பணம் வாங்குவாங்க. RBI வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி வந்து பணம் கொடுக்குறாங்க. 10,000 கோடி வந்து பணம் கொடுக்குறாங்க. இந்த 10,000 கோடி பணத்தை வந்து பேங்க் வாங்கிட்டு பேங்க் என்ன பண்ணும், RBIக்கு வந்து வட்டி கட்டும். இந்த 10,000 கோடிக்கு வட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7% வட்டி. இதுதான் வந்து RBI வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதைத்தான் வந்து நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ரெப்போ ரேட்ல வந்து கிட்டத்தட்ட 7% இருந்ததை RBI வந்து கருணை காட்டி 6% வந்து மாத்திட்டாங்க. 6%, 7% இருக்கிறத 6% வந்து மாத்திட்டாங்க.
இப்ப பேங்க்குலாம் கொண்டாட்டம். பரவாயில்ல, முன்னாடி 7% கட்டிட்டு இருந்தோம், இப்ப 6% தான் கட்டிட்டு இருக்கோம். நம்ம வந்து பணத்தை வந்து இப்ப நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்க் வந்து நினைப்பாங்க. இப்ப பேங்க் கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் லோன் வாங்குறவங்க வந்து வாங்குவாங்க, லோன் கேட்கறவங்க வந்து வாங்குவாங்க. பேங்க் என்ன பண்ணும்? லோன் கொடுக்கும். பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சியூமருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் வந்து கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 7%ல இருந்து 6% மாத்திட்டாங்கல்ல. இப்ப அதே மாதிரி பேங்க்குக்கும் கஸ்டமருக்கு வந்து மாத்தி ஆகணும். முன்னாடி வந்து பேங்க் வந்து பாத்தீங்கன்னா 7% வாங்கிட்டு இருந்ததுனால 7.5% வந்து கன்சியூமர்ட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நீ வந்து என்கிட்ட 100 ரூபா வாங்குறியா, அதுக்கு 7.5 ரூபா வந்து நீ வட்டி கட்டணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப 6% மாத்திருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவுக்கு மாத்தணும்? அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6.5% வந்து மாத்தணும். ஏன்னா 1 ரூபா இங்க குறைச்சிருக்காங்க, 1% வந்து குறைச்சிருக்காங்க. அதே 1% வந்து இங்க குறைச்சிட்டு லாபத்தோட தான், இங்க 7%, இங்க 5% வந்து லாபம் வச்சு விற்கிறாங்க. 0.5% வந்து லாபம் வைக்கிறாங்க. இப்ப இந்த 1% குறைக்கும் போது 6.5% வந்து குறைச்சிருக்கணும். ஆனால் பேங்க் என்ன பண்றாங்க, இதை வந்து 7.5%க்கு பதிலா 6.5%க்கு பதிலா வந்து என்ன பண்றாங்கன்னா இதை வந்து 7%ல வச்சுக்கிறாங்க. மீதி அந்த 10% சாரி 1% வந்து மேற்கொண்டு அதிகமா வந்து இவங்க லாபமா வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இனி பேங்க்ல வாங்குறது என்ன, இப்ப ஆர்பிஐ வந்து எவ்வளவு ரெப்போ ரேட்டை வந்து குறைக்கிறாங்களோ அதே மாதிரி இனி பேங்க்குக்கும் வந்து ரெப்போ ரேட் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 4 ப்ராசஸ்ல கொண்டு வந்திருந்தாங்க. எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு இருந்தது எம்சிஎல்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். நீங்க உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டா வந்து இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்டர்னல் பெஞ்ச் மார்க் வேண்டாம், இனி வந்து எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. இந்த எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க்ல ஒரு 4 இது இருக்கும். அந்த 4ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெப்போ ரேட்டை வந்து ஃபாலோ பண்றது. இந்த ரெப்போ ரேட் தான் வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்தியா வந்து இனிமேல் என்ன யூஸ் பண்ண போகுது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா இந்த ரெப்போ ரேட்டை தான் வந்து இனி ஃபாலோ வந்து பண்ண போகுது. இதுதான் வந்து இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து அடிஷனல் 20,000 crore liquidity for housing finance companies which will allow the benefit of borrowers. ஸோ சிம்பிள், இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஹவுசிங் செக்டர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஹவுசிங் செக்டரை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டா ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,000 கோடி வந்து இந்த ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்து 10,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தாங்க. 10,000 கோடி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. 10,000 கோடி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப மேற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா 20,000 கோடி வந்து நான் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லிருச்சு. 20,000 கோடி கொடுக்குறது அப்படின்னு சொன்னா சிம்பிளா என்னன்னு கேட்டா 30,000 கோடி வந்து வந்துருச்சு. 20,000 கோடி வந்து அடிஷனலா வந்துருச்சு. இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே வந்து தாராளமா வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இன்னும் அடிஷனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த இதன்படி இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்குற பணத்தை வந்து கவர்மெண்ட் வந்து பெர்ஃபெக்டா யூஸ் பண்றாங்களா, பேங்க்ஸ்லாம் வந்து பெர்ஃபெக்டா வந்து யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு தேவையான எல்லா ஃபார்ம்ஸையும் வந்து உருவாக்கி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்லணும், பட் எடிட்டோரியல் வரும்போது அதை வச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டரா வந்து பார்க்கலாம். அடுத்து கவர்மெண்ட் பர்ச்சேஸ் கார்ஸ் டு பூஸ்ட் ஆட்டோ டிமாண்ட் அண்ட் ஹையர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் புட் ஆஃப். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அதிகமா வச்சிருந்தாங்க. 2 வீலரோ 4 வீலரோ வாங்கும்போது அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து நாமினலா வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அதை மறுபடியும் வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்த டிலேடு பேமெண்ட்ஸ் பை த பிஎஸ்யூபி டு பி எக்ஸ்பீடியேட்டட். அதை வந்து இன்னும் வந்து டிலேட் பேமெண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்பீடா வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ப்ராசஸை வந்து செயல்படுத்துறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஏஞ்சல் டாக்ஸ் வித்ட்ரான் ஃப்ரம் த ரிஜிஸ்டர்டு ஸ்டார்ட் அப்ஸ். அதாவது ரிஜிஸ்டர்டு ஸ்டார்ட் அப்ஸ்ல யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏஞ்சல் டாக்ஸ் வந்து இனி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் டாக்ஸ் அப்படின்னு இதை வந்து தமிழ்ல வந்து தேவதை வரின்னு சொல்லுவாங்க. அது அப்படி வந்து சொல்லவே கூடாது. தேவதை வரின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. தமிழ்ல ஏஞ்சல் டாக்ஸ்னே வந்து நீங்க எழுதிக்கங்க. அடுத்து இதுல முக்கியமான ஒண்ணு ஏஞ்சல் டாக்ஸ் அப்படின்னு கேட்டா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருந்தாங்க, ஹிஸ்டரி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு வந்து பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இப்ப எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்காங்க. ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அப்படி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து அவரோட ஸ்டார்ட் அப்போட ஷேரை வந்து கிட்டத்தட்ட 1000 ஷேரா வச்சு மாத்துறாரு. 1000 ஷேர். ஒரு ஷேரோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபா அப்படிங்கிறாரு. ஒரு ஷேரோட ரேட் வந்து 100 ரூபா அப்படிங்கறதுனால வந்து வச்சிருக்காரு. இப்படி 100 ரூபான்னு சொல்லி வச்சிருக்கும் போது என்ன பண்றாரு, இவரோட பிசினஸ் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. 1000 ஷேர் வச்சிருக்காரு. அவரோட கம்பெனியை வந்து 1000 ஷேரா வச்சு டிவைட் பண்ணிருக்காரு. ஒரு ஷேரோட விலை 100 ரூபாய். இவரோட கம்பெனி வந்து நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 2 வருஷம் நல்லா போய்கிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு ஆள் வந்து வராரு, ஒரு ஃபாரினரோ இல்ல இந்தியன்ஸோ. அவர் வந்து நல்ல ஒரு மல்டி மில்லியனர். அவர் வந்து பாக்குறாரு, இந்த கம்பெனியை பாக்குறாரு, பரவாயில்லையே இது நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் வருங்காலத்துல வந்து இது பெருசா சூப்பரா வந்துடும். பிளிப்கார்ட், பைஜூஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஸ்டார்ட் அப் இருந்தாங்க. இப்போ அதோட டர்ன் ஓவர்லாம் வந்து பிரமிக்கத்தக்க அளவுல இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ரைட் இந்த கம்பெனி வந்து சூப்பரா வரப்போகுது அப்படின்னு அந்த மல்டி மில்லியனர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஷேரோட விலை 100 ரூபா தானே, நான் ஒரு ஷேரோட விலையை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு.
அதாவது ஒரு ஷேரோட ரேட்டை வந்து 1 லட்சம் கொடுத்து நான் வாங்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிறாரு. இவர் பாக்குறாரு, பரவாயில்ல இந்த டீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 100 ஷேரை வந்து இவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. 100 ஷேரை வந்து இவர் வாங்கிக்கிறாரு. இப்போ இவர்கிட்ட எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னு கேட்டா 900 ஷேரா வந்து மாறிடுச்சு. 100 ஷேரை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வந்து இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு ஷேரோட விலை எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய் ஒரு ஷேரோட ரேட்டு. இவர் வந்து பாக்குறாங்க, பரவாயில்ல 1 கோடி ரூபாய் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அதை நல்லா இன்வெஸ்ட் பண்றாரு. மேற்கொண்டு வந்து பிசினஸ் வந்து இன்னும் டெவலப் பண்றாரு. இப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி பீப்புள் வந்து பாக்குறாங்க, என்னடா திருப்புன்னு இந்த கம்பெனி வந்து பிரமிக்கு தக்க அளவுல மறுபடியும் மேற்கொண்டு வளருது, சரி என்ன சூச்சமா இருக்குதுன்னு உள்ள போய் பார்த்தா 1000 உள்ள வந்து 1 கோடி வந்து இருக்கிறத வந்து கப்பைஸ் அடிச்சிட்டாங்க. பாத்துட்டாங்க, இந்த 1 கோடி ரூபாய் உனக்கு எப்படி, இப்பதான் உன் கம்பெனி வளர்ந்துகிட்டே இருக்கு, மேற்கொண்டு உன் கம்பெனிக்கு யார் இவ்வளவு வந்து பண்ணுவா, என்ன ஜோசியமா பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சண்டை பிடிக்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நான் வந்து கணக்கு போடுறேன், உன் ஷேரோட விலை ஆரம்பத்துல 100 ரூபா இருந்துச்சு, இப்போ 1 லட்ச ரூபா வந்திருக்கு, இதெல்லாம் சட்டப்படி செல்லாது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, நாங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. இவங்க ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து தனியா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷேரோட விலை வந்து 10,000 ரூபாய் தான், ஆனா வந்து நீ ஒரு ஷேரோட விலையை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து நீ வித்திருக்க, 1 லட்ச ரூபாய்க்கு நீ வித்திருக்க, இது தப்பு அப்படிங்கிறாங்க. என்னது தப்புங்களா, அப்ப என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. 10,000 ரூபாய் தான் 10,000 ரூபாய் தான் இப்போ ஷேரோட ரேட்டு, மீதி வந்து நீ 1 லட்ச ரூபாய்க்கு நீ வித்திருக்க ஒரு ஷேரை, ஆனா இந்த 90,000 ரூபாய் வந்து கணக்குல காட்ட முடியல. இந்த 90,000 ரூபாய் வந்து சிம்பிளா நாங்க என்ன வைக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து உன்னோட இன்கமா வச்சுக்கிறோம். 10,000 ரூபாய் தான் உன் ஷேரோட ரேட்டு, 90,000 ரூபாய் உனக்கு வந்திருக்கு ஒரு ஷேருக்கு, அந்த 90,000 ரூபாய் வந்து சிம்பிளா என்ன சொல்றோம் அப்படின்னா, அது வந்து உன்னோட இன்கம். இந்த இன்கமுக்கு நீ வந்து டாக்ஸ் பே பண்ணணும், 30% வந்து நீ டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டாங்க. இதனடா இப்படி குண்டை தூக்கி போறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதறி போய் வந்து நிக்க, அதுதான் வந்து பிரச்சனையாவே வந்து இருந்துச்சு. இதை வந்து பின்னாடி வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. இப்ப சிம்பிள் ஏஞ்சல் டாக்ஸ் ஏன் வந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்காங்க, திடீர்னு ஒரு ஃபாரின் கம்பெனி வச்சு வைக்கிறாங்க. இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியணும்ல இந்த மல்டி மில்லியன், ஒருவேளை இவன் பிளாக் மணி வைக்கிறவனா இருந்தான் அப்படின்னு கேட்டா என்ன ஆகுறது, கருப்பு பணத்தை வந்து வெளுப்பாக்கி மோசடி பண்றதுக்காக இந்த இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். சோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏஞ்சல் டாக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப போட்டாங்கல்ல, இந்த 1 லட்ச ரூபாய் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இவனை போயிட்டு நொங்க எடுப்பாங்க. சோ அப்படிங்கிறதுக்காக இந்த 90,000 ரூபாய் வந்து உனக்கு எப்படி வந்துச்சு, 90,000 ரூபாய் இவனுக்கும் வட்டி போட்டாங்க, சாரி டாக்ஸ் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1 லட்ச ரூபாய் கொடுத்து நீ வாங்கியிருக்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஷேர், வெறும் 100 ரூபாய் ஷேர நீ 1 லட்ச ரூபாய் போட்டு நீ வாங்கியிருக்கிற, ஏதுடா உனக்கு இந்த பணம்னு சொல்லிட்டு இவனுக்கு கிண்டி கிழங்கு எடுத்துருவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் டாக்ஸ். இப்ப சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்க, நீ வந்து எங்களோட டிஐடிபிபில வந்து பாத்தீங்கன்னா நீ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன்னா உனக்கு வந்து இப்ப இந்த டாக்ஸ் கம்மியாயிடும். ஏன்னா எம்எஸ்எம்இஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்டார்ட் அப்பா வந்து உருவாயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான பணத்தை வந்து மேற்கொண்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஏஞ்சல் டாக்ஸ் பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும். அதனால சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்க, நாங்க அந்த 30% டாக்ஸ் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தது அடிஷனல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பிளா 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 அப்படிங்கிறதெல்லாம், அதை எல்லாமே வந்து நீ டிஐடிபில வந்து பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து ஏஞ்சல் டாக்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அடுத்து டு ப்ரொவைட் அ ப்ரொடெக்ஷன் டு ஹானஸ்ட் டிசிஷன் மேக்கிங் பை பேங்கர்ஸ் டு பூஸ்ட் லெண்டிங், அதாவது லெண்டிங் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ஒரு சில ப்ரொடெக்ஷன்ஸ் தான் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ சிம்பிள் ஜஸ்ட் அவ்வளோதான். அடுத்து பெண்டிங் ஜிஎஸ்டி ரீஃபண்ட்ஸ் டு எஸ்எம்இஸ் டு பெய்டு வித்தின் 30 days, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீஃபண்டை வந்து இன்னும் 30 டேஸ்ல வந்து நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி உங்களுக்கு பணம் வாங்கியிருக்கோம், அதை நான் கொடுக்காம இருக்கோம். சிம்பிள். ஜிஎஸ்டியை வந்து என்ன ரீஃபண்ட் பண்றாங்க, ஜிஎஸ்டி ரீஃபண்ட் பண்றாங்க, பெண்டிங் ஜிஎஸ்டி ரீஃபண்ட். இப்போ என்னன்னு கேளுங்க. ஃபர்ஸ்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு வந்து ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டயர் மேனுஃபேக்சர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு டயர் மேனுஃபேக்சர் இருக்கிறாரு. இவர் வந்து டயரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும். இவர் டயரை மேனுஃபேக்சர் பண்ணணும்னா இவருக்கு என்னென்னலாம் தேவை, இவருக்கு வந்து என்னென்ன தேவை, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து ரப்பர் வந்து தேவைப்படும், அடுத்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் த்ரெட் தேவைப்படும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இவருக்கு வந்து சம் எக்ஸ்ஒய்ஜெட் ப்ராடக்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து தேவைப்படுது. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து செல்லர்கிட்ட இருந்து இவர் வந்து வாங்கிட்டு இருக்காரு. இந்த டயர் மேனுஃபேக்சர் வந்து செல்லர் கிட்ட இருந்து ரப்பர், அடுத்து த்ரெட், அடுத்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காரு. இவர் ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த டயர் மேனுஃபேக்சர் இந்த ரப்பருக்கு, டயருக்கு, சார் இந்த ரப்பருக்கு, அடுத்து த்ரெட்டுக்கு, சம் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் பே பண்றாரு. இதுக்கு வந்து ஒரு 10% டாக்ஸ், இதுக்கு வந்து ஒரு 10% டாக்ஸ், இதுக்கு வந்து ஒரு 10 ரூபா டாக்ஸ், இதுக்கு ஒரு 10 ரூபா டாக்ஸ், இதுக்கு ஒரு 10 ரூபா டாக்ஸ், இதோட விலை 100 ரூபாய், இதோட விலை 100 ரூபாய், இதோட விலை 100 ரூபாய், மொத்தமா சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா 300 ரூபாய்க்கு இவர் 30 ரூபாய் வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காரு. இந்த டயரை 300 ரூபாய்க்கான டயரை வந்து வாங்குறதுக்கு ஒரு 30 ரூபாய் வந்து டாக்ஸ் பே பண்ணியிருக்காரு. இப்ப இந்த 300 ரூபாய் டயரை வந்து இவர் எவ்வளவு விற்கிறாருன்னு கேட்டா 500 ரூபாய்க்கு வந்து விற்கிறாருன்னு வச்சுக்கலாம். 500 ரூபாய்க்கு
அந்த டயரை வந்து விற்கிறாரு. 500 ரூபாய்க்கு விற்கும் போது இவர் இந்த இதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும்ல, விற்கிறதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபா வந்து டாக்ஸ் வந்து பே பண்றாரு. இப்ப இந்த இங்க ஒரு 30 ரூபா, இங்க ஒரு 50 ரூபா, இது எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா என்ன பண்ணுவாரு, நான் ஆல்ரெடி நாங்க 30 ரூபா நான் டாக்ஸ் பே பண்ணியிருக்கேன், மேற்கொண்டு இதுக்கு வேற நான் 50 ரூபா டாக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, இந்த 500 ரூபாயை வந்து என்ன பண்ணுவாருன்னா 580 ரூபான்னு மாத்திட்டு நம்ம கஸ்டமர் தலையில நம்ம தலையில வந்து கட்டிடுவாங்க. 580 ரூபா வந்து போட்டு நம்ம தலையில கட்டுவாங்க. இதனால மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, சரி ஓகே ஆல்ரெடி 50 ரூபா டாக்ஸ் பே பண்ணிட்டான், மேற்கொண்டு இங்க 50 ரூபா அப்படின்னா 80 ரூபா வந்து வாடிக்கையாளர்கள் தலையில தான் விழும், ரைட், இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. நீ 580 ரூபா வச்சுக்க, நீ வந்து பணம் வாங்காத, அதை வந்து நாங்க பின்னாடி நீ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவ பார்த்தியா, இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுவ பார்த்தியா, அப்ப நாங்க வந்து அதை ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி உங்க 30 ரூபா வந்து கொட்டிட்டாங்க, இந்த 50 ரூபா வந்து இப்போ அந்த டயர் வந்து சேல் பண்ணும்போது, ஒட்டுமொத்த டயரையும் வந்து சேல் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா, நீ 20 ரூபா மட்டும் டாக்ஸ் பண்ணிக்கோ, இந்த 30 ரூபாயை வந்து இந்த 50 ரூபாயில வந்து கழிச்சுக்க அப்படிங்கிறாங்க. கழிச்சுட்டு நீ வந்து வித்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து என்ன ஆகும், வெறும் 500 ரூபாய்க்குள்ளேயே வந்து முடிஞ்சு போயிடும். 520 ரூபாய்க்குள்ளேயே வந்து வேலை முடிஞ்சிடும். 580 ரூபாய் இருந்தது, இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டா சிம்பிளா வந்து 520 ரூபாய்க்குள்ள வந்து முடிஞ்சிடும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட். 520 ரூபாய் குறையும் போது மீதி இருக்கக்கூடிய 60 ரூபாய் பணத்தை வந்து கொடுக்கணும் இல்லையா, மீதி இருக்கக்கூடிய பணத்தை வந்து கொடுக்கணும் இல்லையா கவர்மெண்ட். ஸோ அந்த பணத்தை வந்து நான் 30 நாளைக்குள்ள வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ இனிஷியலா வந்து இது வரைக்கும் நிலுவைத் தொகையை வந்து நாங்க 30 நாளைக்குள்ள கொடுத்துட்றோம், இனி நீங்க டாக்ஸ் வந்து கிளைம் பண்ணிட்டாலே, நீங்க வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து நீங்க கிளைம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இமீடியட்டா 60 நாளைக்குள்ள அந்த பணத்தை வந்து நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்எஸ்எம்இஸை வந்து இன்னும் பெஸ்டா மாத்துறதுக்கு ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏர்லியரா வந்து ஒரு எம்எஸ்எம்இக்கான ஒரு கிளாசிபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிங்கிளான ஒரு டெஃபினிஷன்ஸ் ஆரம்பத்துல இருந்து என்ன கொடுத்திருக்காங்க, மெஷினரி, அடுத்து வந்து பிளான்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் டர்ன் ஓவரை வந்து கிளாசிபிகேஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனுவல் டர்ன் ஓவரை வந்து கிளாசிபிகேஷனா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆனுவல் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் அந்த எம்எஸ்எம்இஸை வந்து அது மைக்ரோவா, ஸ்மாலா, இல்ல மீடியமா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரி 25 லட்சம், 25 இருந்து 5 கோடி, 5 கோடியில இருந்து 10 கோடி, இதை வச்சு கிளைம் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, அவங்களுடைய டர்ன் ஓவரை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தாங்க, அந்த மிஷினரி பிளான்ட்டோட ரேட்டை பேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ என்னவாக போகுதுன்னு கேட்டா, இதை வந்து சிம்பிளா வந்து ஆனுவல் டர்ன் ஓவரை வந்து பேஸா வச்சுட்டாங்க. இதுதான் வந்து இந்த ஒரு அமெண்ட்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஷ்யூ ஆஃப் ஐடி ஆர்டர்ஸ், நோட்டீஸ் எக்ஸெட்ரா த்ரூ அ சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் டு கட் ஹராஸ்மெண்ட், அதாவது ஹராஸ்மெண்ட்டை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் மூலியமா வந்து ஐடி ஆர்டர்ஸ், நோட்டீஸை வந்து எம்எஸ்எம்இஸ் அடுத்து கம்பெனிஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்ட் அப்ஸோட ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்றதுக்காக டெடிகேட்டடான ஒரு செல்லை வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் வந்து பண்ணிருக்காங்க. டு செட்டப் அன் என்டிட்டி ஃபார் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸுக்கான கிரெடிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக தனியா வந்து ஒரு என்டிட்டியை வந்து செட்டப் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து ஏழை மக்களுக்கு தேவையான வீடுகள்ல இருந்து எல்லாமே வந்து அதிகமாகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ரோடு இதெல்லாம் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இதுல வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களா வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து முக்கியமான இதுல ஒரு விஷயங்கள் கொடுக்கல, ஒரு 2-3 விஷயங்கள் கொடுக்கல, இதெல்லாம் மீதி இருக்கிறது உங்களுக்கே வந்து டிஃபால்ட்டாவே வந்து புரிஞ்சிடும். இது நீங்க படிச்சாலே இதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். இன்கேஸ் புரியல அப்படின்னா கேளுங்க, அதை நாளைக்கு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிளா தான் இருக்கும், படிச்சு பார்த்தீங்கனாலே புரியும். இது அடுத்து BS4 ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம வந்து BS4ல இருந்து நாங்க வந்து BS6 போயிடுறோம், 5 வந்து நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு 6க்கே போறோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, BS4 வெஹிக்கிள்ஸை வந்து நாங்க உடனடியாக வந்து நாங்க கேன்சல் பண்ண மாட்டோம், சிம்பிளா வந்து இப்போதைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் 2020 மார்ச் மாசம் முடிகிற வரைக்கும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க அன்னைக்கு டேட்டுக்கு நீங்க வாங்கினா கூட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து அந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர்ல அந்த BS4 வந்து நாங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கும், BS4 வெஹிக்கிளை வந்து நாங்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு தேவையான ப்ரொசீஜரையும் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் இந்த முக்கியமான எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கேளுங்க, அதுல வந்து நான் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்றேன். அடுத்து
நேத்து நியூஸ்ல வந்து செகண்ட் நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு யூத் கான்ஃபரன்ஸ் ஃபார் கைண்ட்னஸ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கைண்ட்னஸுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே உலகத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ல்டு யூத் கான்ஃபரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதன்படி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டா யுனெஸ்கோல இருந்து ஒரு டீம் வந்து தனியா இருக்கு. அது யாரு அப்படின்னு கேட்டா மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் பீஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கமிட்டி வந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கைண்ட்னஸ் கான்ஃபரன்ஸை வந்து கூட்டியிருக்காங்க. இதை யார் இனாகிரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 150th காந்தியோட 150th ஆனிவர்சரிக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேபி உங்களோட ப்ரிலிம்ஸ்ல வந்து கேட்கலாம் ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு யூத் கான்ஃபரன்ஸ் வந்து கைண்ட்னஸ் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டா யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் யுனெஸ்கோ வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இதுல தனி டீம் யாருன்னு கேட்டா மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் பீஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க தான் வந்து இதை வந்து இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. இதன்படி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இதோட எய்ம் வந்து என்னன்னு கேட்டா ப்ரொவைடிங் அ யூத் வித் கிரியேட்டிவ் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் என்கேஜிங் அண்ட் ரியலைசிங் த யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதாவது யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேஸ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை முக்கியமா கொண்டு போறதுக்கு தேவையான எல்லா வழிகளையும் எங்க இருந்து வாங்குறாங்கன்னு கேட்டா காந்தியோடைய நான் வயலன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கான ஆத்ம சக்தி வேணும்ல, கிரியேட்டிவ் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் என்கேஜிங் அண்ட் ரியலைசிங் த யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதாவது எஸ்டிஜிஸ் அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து தேவைப்படும். அந்த இன்ஸ்பிரேஷன் எதுல இருந்து வாங்குறாங்கன்னு கேட்டா காந்தியினுடைய நான் வயலன்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வாங்குறாங்க. இதுதான் இந்த கிட்டத்தட்ட 60 இன்டர்நேஷனல் டெலிகேட்ஸ் வந்து இந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் டிகிரேடேஷன்ஸ் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்கிறாங்க. ஸோ கைண்ட்னஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்டிஜிஸ் வந்து எப்போ அச்சீவ் பண்ணுவாங்கன்னா 2030 வந்து பண்ணியிருக்கான். இப்போ அந்த கைண்ட்னஸுக்கான இன்ஸ்பிரேஷன் எது அப்படின்னா காந்தியனுடைய நான் வயலன்ஸ். ஸோ மறந்துட வேண்டாம். அடுத்து the 13 state the UTs improves their water management practice. அதாவது வந்து பாத்தீங்கன்னா காம்போசைட் இண்டெக்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் பேஸ் பண்ணி அதுல ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. கடந்த வருஷத்தை விட இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல குஜராத் வந்து பெஸ்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு 6 ஸ்டேட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து புவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுல டெல்லியும் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த இண்டெக்ஸோட எய்ம் என்னன்னு கேட்டா ஸ்டேட்டை வந்து தரம் வைஸா பிரிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து எப்படி ஈடுபட்டு இருக்காங்க இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டா செயல்பட்டு இருக்காங்களான்னு வந்து கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டா ஒரு ஸ்டேட் வந்து கிரவுண்ட் வாட்டர்லயோ இல்ல சர்ஃபேஸ் வாட்டர் ரீஸ்டோரேஷன்லயோ இல்ல மேஜர் அண்ட் மீடியம் இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுலயோ இல்ல வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட்லயோ இல்ல பார்ட்டிசிபேட்டரி இரிகேஷன் மேனேஜ்மெண்ட்லயோ இல்ல ஆன் ஃபார்ம் வாட்டர் யூஸ், அடுத்து ரூரல் அர்பன் வாட்டர் சப்ளை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவர்மெண்ட் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு வந்து பாக்குறாங்க. இதுல நல்லபடியா செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகமா வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 100 மார்க் வந்து கொடுப்பாங்க. இதுல அதிகமா யாரு வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து குஜராத் வந்து இதுல வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து கொஞ்சம் டிராப்பா இருந்தா கூட மறுபடியும் செகண்ட் இயர்ல வந்து இப்ப வந்து டாப் ஆஃப் த ஸ்டேட்டா வந்து குஜராத் வந்து இருக்காங்க. இதுதான் வந்து காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதோட எய்ம் வந்து பின்வரக்கூடிய இந்த ஃபாலோவிங் மேட்டர்ஸ், பின்வரக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்கள்ல எந்த ஸ்டேட் வந்து சூப்பரா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து FATF குரூப்ஸ் பிளாக்லிஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்து நியூஸ் தான். இந்த நியூஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல வந்து ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இதோட ரீஜனல் பிரான்ச் என்னன்னு கேட்டா பினான்சியல் டாஸ்க் ஃபோர்ஸோட ரீஜனல் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏசியா பசிபிக் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஏசியா பசிபிக் குரூப் வந்து ஒரு சில டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த ஆகஸ்ட்ல வந்து 18ல இருந்து 23 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாகிஸ்தான் வந்து எப்படி டெரரிஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்களா அப்படின்னு வந்து A to Z வந்து பாக்குறாங்க. ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரே லிஸ்ட் பிளாக் லிஸ்ட்ல வந்து ஸோ கிரே லிஸ்ட்ல வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து இருக்காங்க. கிரே லிஸ்ட்ல வந்து பாகிஸ்தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஏபிஜி என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா கடந்த 15 மாதங்கள்ல வந்து பாகிஸ்தான் வந்து டெரரிஸ்ட வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, பினான்சியல் சப்போர்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு அடுத்த மாசம் FATF வந்து கூட போகுது. அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. பாரிஸ்ல வந்து அக்டோபர் 18ல இருந்து 23 வரைக்கும் வந்து இந்த FATF வந்து நடக்க போகுது. அதுல வந்து இந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இந்த ஏபிஜி வந்து ஃபார்வர்ட் வந்து பண்ணுவாங்க. அப்ப என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்களை வந்து கிரே லிஸ்ட்லயே வச்சுக்கலாமா, இல்ல வந்து கிரே லிஸ்ட்ல இருந்து இவங்களை ரிமூவ் பண்ணிடலாமா, இல்ல கிரே லிஸ்ட்ல இருந்து இவங்களை பிளாக் லிஸ்டா மாத்திரலாமா அப்படின்னு வந்து பிளான் பண்ணுவாங்க. இன்கேஸ் இவங்க பிளாக் லிஸ்ட்ல ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா
இவங்களை வந்து ஒரு சில முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து தடை பண்ணியிருப்பாங்க. இப்போ கிரே லிஸ்ட்ல வச்சிருக்கிறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் லிஸ்ட்ல வச்சாலும் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா பெருசா ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படிங்கறதான் வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து டவுன் கிரேட் ஆகிறதுக்கு வந்து மறுபடியும் பாசிபிள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த FATF பொறுத்த வரைக்கும் 3 கண்ட்ரிஸ் விட் அவுட் பண்ணிட்டாங்கனாலே இது வந்து வேலை இல்லாம போயிருங்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கு யாரோட சப்போர்ட் இருக்குன்னு கேட்டா சைனா இருக்கு, டர்க்கி இருக்கு, மலேசியா இருக்கு. ஸோ இந்த 3 பேரோட சப்போர்ட் வந்து இப்போ இந்த இதுல வந்து விட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா FATFல வந்து இதை மேற்கொண்டு வந்து இந்த பிளாக் லிஸ்ட் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து உருவாயிரும். இவங்க வந்து கிரே லிஸ்ட்ல தான் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து பார்ப்போம் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எதுல இருக்காங்க, கிரே லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த 15 மாசத்துல வந்து இந்த FATF APG குரூப் வந்து செக் பண்ணும். இவங்க வந்து டெரரிஸ்டுக்கான ஃபண்டெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்களா, இல்ல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இல்ல இது தேராத கேஸையும் அடங்கவே மாட்டான் அப்படின்ட்டா இதை பிளாக் லிஸ்டா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் லிஸ்டா மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்ல வந்து சொல்றாங்க. ஏன்னா 3 பேர் விட்டோ பண்ணாலே வேலை காலி ஆயிரும். அதனால வந்து சைனா, டர்க்கி, மலேசியா ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. இவங்க வந்து பிளாக் லிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இன்கரெக்ட், நான் வந்து ஒரு அப்பாவி, என்ன வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து நேத்து நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25/8/2019 முக்கியமான இந்த நியூஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து US China trade war likely to be dominating Modi Trump talks. அதை வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல G7 சமிட் வந்து நடக்க போகுது. அப்போ வந்து நம்மளுடைய பிரசிடென்ட்டும் நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் மோடியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேச போறாங்க. இந்த இதுல முக்கியமா எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் வந்து பண்ண போறாங்க. எப்படி வந்து WTO வந்து ரிஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில அபிஷியல்ஸ்ல என்ன US ட்ரேட் அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இங்க ஒரு ப்ரொபோசல் வந்து கொண்டு வர போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்னன்னு கேட்டா, இந்தியா, சைனா இவங்க 2 பேர்த்தையும் வந்து WTOல டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சிருந்தாரு. ஆல்ரெடி அதை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க நல்லா செழிப்பா சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்களே வந்து நீங்க டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சொல்றீங்க. இவங்க நீங்க டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு நீங்க சொல்றதுனால இவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து எல்லா உதவியும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. இவங்கெல்லாம் வளர்ந்த நாடுகள், இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க, இவங்க வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல வந்து தூக்கிருங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொபோசலை வந்து இந்த இதில் வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த G7 சமிட் அப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு லாஸ்ட் பேஜ்ல வந்து WTO பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நாம இதுக்கு முன்னாடி என்ன இது இவ்வளவு பெருசா இருக்கு, இதை வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணலன்னு நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி வந்து அதை வந்து நம்ம தெளிவா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் டாக்டரைன் பத்தியும் அதுல வந்து ஒரு பெரிய ஆர்டிகல் வந்து இருக்கு. நமக்கு தேவைக்கு அதிகமானதாவே நம்ம கிட்டத்தட்ட 3 எடிட்டோரியல் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால வந்து இதுக்கு மேல அதை நம்ம செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் டாக்டர் என்னன்னு பார்த்தோம், அடுத்து ஜென்ரலான ஒரு டாபிக் பார்த்தோம், அடுத்து அதுல வேற என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ 3 எடிட்டோரியல்ஸ் பார்த்துல வந்து 2 எடிட்டோரியல்ஸ் மட்டும் பார்த்திருக்கோம். அந்த 2 எடிட்டோரியல்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 250 வேர்ட்ஸ்ல எழுதுறதுக்கு போதுமானது. மேற்கொண்டு உங்களுக்கு அடிஷனலா தேவை அப்படிங்கும் போது சம்பாட் ஏதாச்சும் ஒரு இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். பட் அந்த இதுல வந்து ஃபர்தர் எதுவும் டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் கிடையாது. இன்னைக்கு எழுதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிபிள் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு மட்டும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் வந்து பாத்துக்கிட்டா பெஸ்டா இருக்கும். அடுத்து வேலிங் ஆஃப் சி டு சேவ் த சுந்தர்பன்ஸ் டெம்பிள். அதாவது சுந்தர்பன் சாகர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கபில் முனி டெம்பிள்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கங்கா சாகர் ஃபேர் அப்போ வந்து ஒரு கூட்டம் கூடிட்டு இருக்கும். ஆனா வந்து இப்ப என்ன போச்சு அப்படின்னா அந்த இடத்துல சியோட ரைஸ் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டா இந்த இடம் வந்து மூழ்கி போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சப்போஸ் இது மூழ்கி போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இந்த டெம்பிளை வந்து மறுபடியும் வந்து நம்ம வேற இடத்துக்கு ரீலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து 7th அட்டெம்ப்டா மாறி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 15 மீட்டர் வந்து சி வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. இதே ட்ரெண்டுக்கு அதிகமாகி போச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து ரீலோகேட் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல அதுக்கு தகுந்த வெஸ்ட் பெங்கால்ல வந்து இது இருக்கு அப்படிங்க, சுந்தர்பன் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதோட பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சி லெவலை சுத்தி அந்த சி சுத்தியும் வந்து ஒரு வால் வந்து எரெக்ட் பண்ணலாம், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்ஷோர் சப்மர்ஜ்டு ஜியோ டியூப்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கபில் முனி டெம்பிள் அப்படின்னா மட்டும் என்ன வந்து பார்த்து வச்சுங்க. இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2018ல வந்து ஒரு ஐ திங்க் ஸோ கபீர்னு நினைக்கிறேன், அவரோட கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டீங்கன்னா கபீரா இல்ல எனக்கு அந்த பேர் மறந்துருச்சு. பட் வந்து ஒருத்தர் பத்தி கேட்டிருந்தாரு. எதுக்காக கேட்டிருந்தாருன்னா அது ஆக்சுவலா வந்து பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல வந்து அந்த நியூஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கபீர் பத்தி தான் நினைக்கிறேன். பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் அந்த நியூஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஹிந்துலயோ இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணல. அவரோட செருப்பை வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பெங்காலுக்கு வந்து கொண்டு போறதா வந்து அவருடைய செருப்பு மாதிரி ஒன்று வச்சிருந்திருக்காரு. அதை வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து
பங்களாதேஷுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ஒரு ஆர்டிகல் வந்து வந்துருந்துச்சு அவருடைய பர்த்டே அப்போ. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிகல் வந்து கேட்டிருந்தாங்க. சேம் வெஸ்ட் பெங்கால், இது வந்து கபில் முனி டெம்பிள் அப்படிங்கிறதுனால வந்து சும்மா வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து, மோடி அர்ஜ் NRI டு இன்வெஸ்ட் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். மோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சவுதி அரேபியாவுக்கு வந்து போயிருக்காரு. அவர் போனவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, மேக்கிங் இன் இந்தியா, இங்க வந்து வாங்க, இங்க எம்ப்ளாய்மெண்ட் அவென்யூஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சாரி இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியா இல்ல, யுனைடெட் அரப்ஸ் எமிரேட்ஸ். ஸோ இந்த கண்ட்ரிக்கு வந்து போயிருக்காரு. ஐக்கிய அரேபிய நாடுகள்னு சொல்லுவோம்ல, அமீரக நாடுகள். ஸோ அந்த கண்ட்ரிக்கு வந்து இவர் போயிருக்காரு. சவுதி அரேபியா இல்ல, சாரி. என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் அங்க போயிருக்காரு. அங்க போயிட்டு இவர் என்ன பேசியிருக்காருன்னா, இவர் வந்து வாங்க, எங்க நாடு வந்து பாத்தீங்கன்னா growth வந்து ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்போ வந்து நல்லா ஈஸியா வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸுக்கு தேவையான குட் ரிட்டர்ன்ஸ் வந்து இங்க நாட்டுல இருந்து வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்க நிறைய செக்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பர்டிகுலரா அவர் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கூப்பிடுறாருன்னு கேட்டா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இங்க நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கோப் இருக்கு. இந்த ரீஜன் வந்து டெவலப்பே இல்லாம இருக்கு. ஸோ வந்து இப்போ நாங்க எல்லாமே வந்து மாற்றி வச்சிருக்கோம். இப்போ வந்து நல்ல ஒரு கண்டக்டிவான என்வரான்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு கண்டக்டிவான என்வரான்மெண்ட் வந்து இப்போ இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த ஏரியால வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது இந்தியாவுக்கான ஒரு என்ஜின் growth-ஆ வந்து செயல்படும். அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இது கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு பிக்கஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் வந்து இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் லடாக்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்கேட்டர் ஆகிருக்கு. அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை மார்க்கெட் பண்ணீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்ல உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பீப்புளுக்கும் வந்து இது கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் வந்து ஹெர்பல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது இது மக்களுக்கும் பெனிஃபிட் ஆவாங்க, ஃபார்மர்ஸும் வந்து இதுல பெனிஃபிட் ஆவாங்க அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பேஸ் பண்ணி வந்து எழுதிக்கலாம். ஸோ இதனால் வரைக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத வந்து அந்த அளவுக்கு சொல்லாம இருந்தாங்க. ஆர்டிகல் 370 வந்து ரிப்பீல் பண்ணதுனால என்ன நடக்கும் அப்படிங்கும்போது இதையும் வந்து லாஸ்ட்ல ஒரு வேளை உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் மறந்திருந்தா கூட இந்த பாயிண்ட்டை வந்து எழுதிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது நாள் வரைக்கும் நம்ம எங்கேயும் படிச்சதில்லை, நான் படிச்சதில்லை, ஹிந்துவில் நான் படிச்சதில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் படிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்களும் எழுதிட்டீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மறந்துருச்சு, இன்னும் எழுதுனா பெட்டரா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த பாயிண்ட் வந்து எழுதலாம். அது மட்டும் இல்லாம ஐக்கிய அமெரிக்க நாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா த ஆர்டர் ஆஃப் ஜியாத் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ஜியாத் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க. அடுத்து, 7 நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் இன்செக்ட் தட் கேன் வாக் ஆன் வாட்டர் அண்ட் டிஸ்கவர்ட். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியிலேயே நடக்கக்கூடிய ஒரு சில 7 நியூ ஸ்பீஷீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெசோவேலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 7 ஸ்பீஷீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்து எந்த அளவு இந்த 7 ஸ்பீஷீஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்தமான் ஐஸ்லாண்ட்ல இருந்திருக்கு, மெகாலயால இருந்திருக்கு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அந்த 7 ஸ்பீஷீஸும் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா இது தண்ணியிலையும் நடக்கக்கூடியது. இது சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா செமி அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். செமி அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் கேன் வாக் ஆர் ரன் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அதாவது தண்ணீருடைய மேற்பரப்புல வந்து இது நடக்கும் இல்ல ஓடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் பாடிஸ்ல வந்து இருக்கும். பாண்ட்ஸ், லேக்ஸ், பூல்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், ராக்ஸ் வித் மாசஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஆன் எஸ்டியூரிஸ். ஸோ எஸ்டியூரிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது முக்கியமா எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிடேட்டரா செயல்படுது, ஸ்கேவெஞ்சரா வந்து செயல்படுது. இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா செத்து போன மஸ்கிட்டோஸ் எல்லாம் வந்து சாப்பிடும். இதனால என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கானிக் வேஸ்ட் வந்து இது ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டா அண்ட் இட்ஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் நேச்சுரல் சானிடேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறதையும் வந்து இது கொடுக்குது. இந்த கண்டுபிடிக்கப்பட்ட 7 ஸ்பீஷீஸோட நேம்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட காமன் நேம் வந்து இதுதான். இதோட ஹேபிட் அப்படின்னு பார்க்கும்போது இது நேச்சுரல் சானிடேஷன் சர்வீஸ் வந்து கொடுக்குது. ஃபீமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலை விட லார்ஜரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை பிளான்ட்டை வந்து டிக் பண்ணி செவரல் ஹோல்ஸை வந்து உருவாக்கும். ஹோல்ஸை உருவாக்கி என்ன பண்ணணும்னு கேட்டா அங்க போய் இந்த எக்ஸை வந்து லே பண்ணும். அந்த பிளான்ட் டிஷ்யூல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட அந்த பிளான்ட் டிஷ்யூல வந்து அதோட எக்கை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கேளுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க, ரெக்டிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.